அமித்ஷா என்ன சொல்றாரு, என்டிஏ கூட்டணி, என்டிஏ தலைமையிலான கூட்டணி அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரியல. முதல்வர் ஸ்டாலின்ங்கிறது இன்னைக்கு விளக்கமாக இருக்குது, தெளிவாக இருக்காங்க அவங்க. இந்தியா கூட்டணியில் நீங்கள் காங்கிரஸே அதை பற்றிலாம் பேசுறது இல்லை. காங்கிரஸே வந்து இப்போ ராகுல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் ஸ்டாலினை உட்கார வச்சுக்கிட்டு 2026 தமிழகத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன மீன் பண்ணுவீங்க? நல்ல தலைவர், ஒரு அதான் சொன்னேன், ஆளுமை மிக்க ஒரு தலைவர், என்ன ஒரு நீண்ட கால பயணத்தை எதிர்கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு தலைவர் நாம் என்று தான் சொல்லுவார், நான் என்று சொல்ல மாட்டேன். அதிமுக தலைமையிலான ஆட்சிக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணுவோம் பிஜேபி கூட்டணியில் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எந்த வார்த்தையும் அவர் சொல்லலையே. தெளிவுபடுத்துறதா நினச்சி குழப்புறாரு. நான் அப்படி தான் நினைக்கிறேன். தெளிவுபடுத்துறதா நினச்சிக்கிட்டு குழப்பம் பண்ணுறாரு. ஏன்னா எப்போ என்டிஏ தலைமையிலான ஆட்சி அப்படின்னு என்ன இருக்கும்? யாரு? எடப்பாடி. ஆமாம் ஆமாம், எடப்பாடி யார்ட்டையும் பெருசாக பேசலையே. நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு உயர்நிலை குழு கூட்டம் இல்லை முக்கிய நிர்வாகிகள் கூட்டம்னு ஒன்று நடத்தி கூட அதை பண்ணியிருந்தாருன்னா பண்ணியிருக்கலாம், பண்ணலை, அதுலேயும் பண்ணலை. இந்த நிலையில் தான் வந்து அமித்ஷாவுடைய இந்த கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு சொன்ன விஷயம் வந்து பெரிய சர்ச்சையாகவும் இது வரைக்கும் இருக்குது. நீ அமித்ஷாவுடைய ப்ரெஸ் மீட்டில் தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு, சென்னையில் தான் நடந்துச்சு. சில பேர் தமிழில் கூட கேள்வி கேட்டாங்களே, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்க. இதில் என்ன எடப்பாடி என்ன சங்கடம் இப்போ திடீர்னு குழப்பம்? நீங்கள் வந்து மே 2ஆம் தேதி செயற்குழு கூட்டம், என்ன அந்த செயற்குழு கூட்டத்தில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்பாங்கல்ல, கூட்டணி ஆட்சியா யாரை கேட்டு முடிவு பண்ணீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவார் எடப்பாடி? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படின்னா காங்கிரஸுக்குலாம் எல்லாம் அதிகாரத்தில் பங்காங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? எடப்பாடியார் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல வாய் மூடி மௌனமாக இருந்து பேசுறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமிங் போட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உள்ள சர்ச்சை வந்து உண்டாச்சு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர் மற்றும் தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய செந்தில் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாரு. பிஜேபி கூட்டணிக்குள்ளே ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணி ஆட்சின்லாம் அமித்ஷா எங்கேயும் சொல்லலை. பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, நீங்கள் உடனே வந்து என்னை நாக்கப்படுங்க தான் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கடுமையான வார்த்தைகளில் போட்டு பேசியிருக்கிறார் இபிஎஸ். அப்படிதானா? அமித்ஷாவோட பேச்சு அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? இல்லை, இது வந்து எதுக்கு 4-5 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கலாம், இல்லை வெளியே வந்துட்டு அன்றைக்கே சொல்லியிருக்கலாம். அமித்ஷாவை பார்த்துட்டு ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு இல்லைங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அவரை வச்சுட்டு இந்த விளக்கத்தை சொல்லியிருந்தாருன்னா இன்னும் ஒரு கௌரவமாக இருந்திருக்கும். அவருக்கு ஒரு தைரியமான ஒரு தலைவராக அவரை பார்த்துருப்போம். நம்ம அந்த தைரியம் இல்லையா அன்னைக்கு தெளிவாக யார் அமித்ஷா என்ன சொல்கிறார், என்டிஏ கூட்டணி, என்டிஏ தலைமையிலான கூட்டணி அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரியல. அதை வந்து திருப்பி எடப்பாடி தான் விளக்கமாக சொல்லணும். அவர் என்ன சொன்னார், அங்கே மோடி தலைமையில் ஆட்சி, அதே மாதிரி இங்கே தமிழகத்தில் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அப்படின்னு தான் சொன்னார். பட் என்டிஏன்னு தான் சொன்னார். அதிமுக தலைமையிலான ஆட்சிக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணுவோம் பிஜேபி கூட்டணியில் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எந்த வார்த்தையும் அவர் சொல்லலை. அதிமுக கூட்டணியை அதிமுகன்னு சொல்லலை, அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்லலை. என்டிஏ கூட்டணின்னா என்ன அர்த்தம்? அதை வந்து எடப்பாடி வந்து ஏன் இப்படி குழப்பம்னா காரணம் என்னென்னா, அன்னைக்கு திடீர்னு அமித்ஷாவை போய் பார்த்து அமித்ஷா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அதுவும் நிர்வாகிகள் யாரையும் டிஸ்கஸ் பண்ணலை. அவர் யார்? எடப்பாடி. ஆமாம் ஆமாம், எடப்பாடி யார்ட்டையும் பெருசாக பேசலையே. நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு உயர்நிலை குழு கூட்டம் இல்லை முக்கிய நிர்வாகிகள் கூட்டம்னு ஒன்று நடத்தி கூட அதை பண்ணியிருந்தாருன்னா பண்ணியிருக்கலாம், பண்ணலை, அதுலேயும் பண்ணலை. இந்த நிலையில் தான் வந்து அமித்ஷாவுடைய இந்த கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு சொன்ன விஷயம் வந்து பெரிய சர்ச்சையாகவும் இது வரைக்கும் இருக்குது. ஆனால் இபிஎஸ் வந்து தெளிவுபடுத்துறாரு,
நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு என்னோட பேர் சொன்னாரு, நீங்களே பாத்தீங்கல்ல அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. இதாங்க சொல்றேன். திருப்பி அமித்ஷா வச்சுட்டு தானே விளக்கம் சொல்லணுன்ற நான் ம், என்ன சொல்றேன், போய் ஒரு வாரம் கழிச்சு பேசணும்னு அவசியம் இல்லைன்றான். இந்த விஷயத்துல அன்னைக்கு இது விளக்கமா சொல்லியிருக்கலாமே. ம், ம், வாயே திறக்கலையே அவரு. நீ அமித்ஷாவுடைய ப்ரெஸ் மீட்ல தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு, ம், ம், சென்னையில் தான் நடந்துச்சு. சில பேர் தமிழில் கூட கேள்வி கேட்டாங்களே, ம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்க. இதில் என்ன எடப்பாடி என்ன என்ன சங்கடம் இப்போ திடீர்னு குழப்பம் ம். என்ன? அவர் இந்த ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை தான் எடப்பாடிட்ட தொடர்ந்து இருக்கு. இதே கேள்வி என்ன? பத்திரிகையாளர்களும் வந்து அமித்ஷா அவர்களை பார்த்து வச்சிருந்தாங்க. குறிப்பா நீங்க கூட்டணி ஆட்சியில வந்து இடம்பெறுவீங்களான்னு கேட்கும் பொழுது, அது நாங்கள் தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் வந்து முடிவு செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவருமே மேற்கோள் காட்டினாரு. அதை தான் இபிஎஸ் அவர்கள் வந்து தெளிவுபடுத்துறாரா இல்லை இல்லை என்ன இல்லை, சொல்ல வர்றாரு? அதாவது தெளிவுபடுத்துறதா நினச்சி குழப்புறாரு. ஓ. நான் அப்படி தான் நினைக்கிறேன். ம்ஹும். தெளிவுபடுத்துறதா நினச்சிக்கிட்டு குழப்பம் பண்ணுறாரு. ஏன்னா எப்போ என்டிஏ தலைமையிலான ஆட்சி அப்படின்னு என்ன அர்த்தம்? ம். நீங்கள் சொல்லுங்கள். என்டிஏனாலே பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சி கூட்டணி தான். ஆட்சிங்கிறதா வார்த்தை. ம். நீ அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அமித்ஷாட்ட ஒரு விளக்கமா? ம். என்டிஏன்னு நம்ம நீங்கள் இங்கே சொல்ல வேணாம், ம், ம், என்டிஏல நாங்கள் இருக்கிறோம், ம், ம், மோடிட்ட நம்ம வந்து. பட் என்டிஏ கூட்டணி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் வரும். ம், ம். என்ன அப்போ யார் தலைமையிலான ஆட்சின்னு வரும், ம், யார் தலைமையிலான யார் முதல்வர் அப்படிங்கிற ஒரு குழப்பம்லாம் இருக்கும். வேண்டாம், அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பிஜேபி இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை அப்போ சொல்லியிருக்கலாம். ஏன்னா இன்று பேர் ஆகி சொல்லியிருக்கணும்லங்க. நீங்கள் அப்போ அமித்ஷாட்ட பயந்துகிட்டு அதாவது இருக்கிறாங்க. எடப்பாடியார் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல வாய் மூடி மௌனமாக இருந்து பேசுறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமிங் போட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உள்ள சர்ச்சையை வந்து ஆமாம்மா, உண்டாக்கி. நீங்கள் அதில் ரெண்டாவது அவர் அன்னைக்கு விளக்கமாக அன்னைக்கு சொல்லியிருக்கணும். ஒரு 2 நிமிஷத்தில் பேசியிருக்கலாம். ம், இல்லை, ரெண்டாவது நிர்வாகிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி அவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ம், ம். அமித்ஷா எது பேசியிருந்தாலும் சரி, அப்போ எடப்பாடி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்குவோம். என்ன இப்பயுமே ஒரு விளக்கத்தை சொல்கிறார். காரணம் என்ன? அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வர ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து மே 2ஆம் தேதி செயற்குழு கூட்டம். ம், ம். என்ன அந்த செயற்குழு கூட்டத்தில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வச்சு கேள்வி கேட்பாங்கல்ல, கூட்டணி ஆட்சியா, யாரை கேட்டு முடிவு பண்ணீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவார் எடப்பாடி? ம். நீங்கள் தன்னை ஜெயலலிதாவும் எம்ஜிஆராவும் தன்னை நினச்சிக்கிறாரு அவர். அங்க புரியுதுங்களா? வந்து நீங்க உட்கட்சி பூசல் வெடிக்கும்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக நீங்கள் அன்னைக்கு கேட்டிருப்பாங்கல்ல, கேட்பாங்கல்ல. ம். நீ யாராக இருந்தாலும் கேட்பாங்க. நீங்கள் நெருக்கடியில் உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ம், ம். நீங்கள் பலருமே இப்போ நம்ம பாக்குறோம், நிறைய பேர் அழுது பேட்டி கொடுக்கறத பாக்குறோம். நீங்கள் வந்து உங்க கட்சியினுடைய மீட்டிங்ல சிறுபான்மை வாக்குகள் சுத்தமாக போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ம். அது எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கு தாங்க அந்த பிரச்சனை. எடப்பாடி போய் சேஃப்டியான ஒரு இடத்துல போய் பாட்டாளி மக்களுக்கு வச்சு இவட கூட்டணியோட வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு போயிட்டு பேசிட்டே இருப்பாரு. நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் உள்ள சிறுபான்மை வாக்குகள் நம்மளுக்கு கிடைக்காதுங்கிற வருத்தத்தில் நீங்கள் போட்டிடுற எல்லாத்துக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்குது. உங்களை பேச்சுல இருந்து ஒரு தெளிவுக்காக ஒரு கேள்வியை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். எடப்பாடியார் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் அதிமுக தலைமையில் பிஜேபி வந்து அங்க வகிக்குது, எங்களோட அரசு தான் அமையும்னு சொல்லி அவர் தெளிவுபடுத்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் மேற்கோள் காட்டியிருந்தீங்க. என்டிஏங்கிறது தவிர்த்திருக்கணும் அப்படின்றீங்க. புரிதலுக்காக நம்ம இந்தியா கூட்டணி வச்சுப்போம். இப்போ இந்தியா கூட்டணி தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டுச்சு. இந்தியா கூட்டணி தான் முதலமைச்சர் அவர்களே வந்து சொன்னார். ஆனால் இங்கே சீட் ஷேரிங் வந்து பண்ணது வந்து டிஎம்கே அவங்களுடைய தலைமையில் தான் வந்து இங்கே 2026 இந்தியா கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும்னா என்னங்க அர்த்தம்? 2026 எப்படி சொல்லுவீங்க அதை? இல்லை சார், இப்போ தேர்தலுக்கு பிறகாவே கூட முதலமைச்சர் அவர்கள் வந்து இல்லைங்க, இந்தியா கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்குன்னு தான் இல்லை, சொன்னாரு. அதாவது இந்தியா கூட்டணி ம், வலிமையாக இருக்கும்னு சொல்லலாம். ம், புரியுதுங்களா? இந்தியா கூட்டணி அப்படின்னு நம்ம பேசலாம். ம். ஆனால் 2026 ம், தமிழகத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னீங்கன்னா என்ன மீனிங்? ம், ம். திமுக ஆட்சி அமைக்கும். முதல்வர் ஸ்டாலின்ங்கிறது இன்னைக்கு விளக்கமாக இருக்குது, தெளிவாக இருக்காங்க அவங்க. இந்தியா கூட்டணியில் ம். நீங்கள் காங்கிரஸே அதை பற்றிலாம் பேசுறது இல்லை. காங்கிரஸே வந்து ஒரு ராகுல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் ஸ்டாலினை உட்கார வச்சுக்கிட்டு 2026 தமிழகத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் ம், ம். பாருங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன மீன் பண்ணுவீங்க? என்ன சார் அப்போ கூட்டணி ஆட்சியா சார்? திமுக வந்து ஒன்று ஷேர் அப்படிதான் அப்ப பேசுவோம். காங்கிரஸ் இன்னும் பிற கட்சிகளுக்கு இதுதானே நம்மளுக்கு ஒரு யதார்த்தமான விஷயத்த பேசுங்க நீங்கள். புரியுதுங்களா? திமுக ஆட்சி அவ்வளோதானே. ஒரே ஆனால் இந்த simple. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த சொல்லாடலை வந்து முதலமைச்சர் பயன்படுத்தினார், இந்தியா கூட்டணின்ற வார்த்தையை. பயன்படுத்தி இருக்கலாம். அதுதான் சொல்றேன், இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறதுன்னு பலமுறை பேசியிருக்காரு. ம், ம். என்ன காரணம்னா
இவர் திருமா போயிடுவாருன்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு, காங்கிரஸ் வெளியே போகும். இந்த மாதிரி இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது, தமிழகத்தில் இந்தியா கூட்டணி நாங்கள் பலமாக இருக்கிறதுல பலமுறை சொல்லியிருக்காரு. தேர்தல் சமயத்துல அது மாதிரியான தெளிவா அது ஒரு குழப்பமாயிடும். அதுதான் நான் சொன்னேன். நான் என்ன சொன்னா, திமுக ஆட்சி அமைக்கும் தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்ல முடியாது. சொன்னா அது வேற மாதிரி இல்ல வரும், பொருள் வேற மாதிரி இல்ல வரும். நீங்க அதை தான் தெளிவா பிஜேபி கையில் எடுத்து சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துருன்றீங்க. ஆமா, நீங்க அதுல தான் மாற்றமே இல்லை. இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா காங்கிரஸுக்கெல்லாம் என்ன அதிகாரத்தில் பங்காங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இந்த விளக்கத்தை அன்னைக்கே அவர் சொல்லியிருக்கலான்றான். ஓகே, எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் இந்த பதட்டம்? ஏன் அது இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஏன் இந்த ஒரு பதட்டம்? அவர் அடுத்த நாள் காலையிலே சொல்லியிருந்துருக்கலாமே. இது இல்லைங்க தப்பு. இதுக்காக என்ன காரணம்? நீங்கள் மே 2ஆம் தேதி அவருக்கு ஒரு நெருக்கடி வந்துடும், யாராவது கேள்வி கேட்பாங்க. அதுக்கு முன்னாடியே இல்லை நம்ம தலைமையில் தான் ஆட்சி, யாருக்கும் இடம் கிடையாது, அதிகாரத்துக்குலாம் இடமே கிடையாது, பங்குக்கு இடம் கிடையாது, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இப்போ தெளிவாக சொல்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமாக ஒரு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக தன்னை தான் நான் தான் இந்த அதிமுகவினுடைய ஒரு முகமாகவும், என்னை தவிர்த்து வேறு யாரும் வந்து இங்கே எதுவும் டாமினேட் பண்ண முடியாது என்றும், மேலும் ஒருவேளை இங்கே ஒரு சில சீட்டுகள் வந்து பெரும்பான்மைக்கு குறையும் பட்சத்தில் வந்து ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ அவர்களுக்கு ஒரு பிரதிநிதி இருக்கும் பட்சத்தில் வந்து நாங்கள் இபிஎஸ்ஐ ஏற்க மாட்டோம் அப்படின்னு அவங்க போர்க்கொடி தூக்கிடக்கூடாது, மாற்று கருத்தை தெரிவிச்சிடக்கூடாது அந்த சமயத்தில், அப்படிங்கிறதுக்காக தான் எடப்பாடி அப்படி ஒரு செக் வைக்கிறாரா? பல முறை இந்த மாதிரி எனது ஆட்சி, தலைமையிலான ஆட்சி எல்லாம் பல முறை சொல்லியிருக்காரு. என்ன முதல்வர் கூட ஸ்டாலின் கூட அந்த மாதிரி சொன்னது இல்லைங்க. இவர் அந்த மாதிரி எனது தலைமையிலான ஆட்சி தாங்க திராவிட மாடல் ஆட்சி அப்படிதான் பேசியிருப்பாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு பாருங்க, அங்க என்ன சொல்றாரு, மேல வந்து மோடிக்கு இங்கே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரா இல்லையா அப்படின்னு பேசிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதிமுக ஆட்சின்னு ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்க? ஏங்க அப்படி சொல்ல? அப்படி சொன்னீங்கன்னா தானே ஒரு ஒரு கட்டுக்கோப்பா இருக்கும், எல்லாம் ரசிப்பாங்க. இங்கே என்ன தானங்க சொல்லியிருக்காங்க, புரிஞ்சுக்கல, நீங்களாம் பார்த்தீங்கல்ல கேட்டீங்கல்ல அப்படிங்கிறாரு. அவருக்கு இன்னும் அந்த ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது. எங்கடா நம்மளை ஒதுக்கி விட்டுருவாங்களோ, செங்கோட்டையன், திருப்பி அங்கிட்டு இருக்கிற ஓபிஎஸ், என்ன டிடிவி இங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்க வேலுமணி, தங்கமணி, சிவிஎஸ் இப்படிங்கிற இந்த அதிகார மையங்கள்னால நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்குங்கிற பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் நான் எனக்கு தான் இப்படின்னு சொல்கிறது என்ன எந்த தலைவர் சொல்லுவாங்க? நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எழுது சந்தர்ப்பத்தில் சில வார்த்தைகள் சொல்லலாமே ஒழிய பொதுவான ஒரு விஷயம் இப்போ எனது ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்களா? எனது தலைமையிலான ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால ஜெயலலிதா அந்த சொல்லாடலை வந்து பயன்படுத்துவாங்க. இல்லை சொல்லியிருக்காங்க, அதுதான் சொல்கிறேன். அந்த சந்தர்ப்பம் இருக்கு, சில வார்த்தைகள் இருக்குல்ல, பொதுவான ஒரு விஷயம் இந்த டைமில் சொல்லியிருக்கலாம். அதிமுக ஆட்சின்னு சொல்லணுங்க, அப்படி தானே சொல்லியிருக்கணும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி. கலைஞர் அவருடைய ஒரு சொன்ன வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருது. அம்மையார் ஜெயலலிதாவோ இது நான் செய்தேன் நான் என்று கூறுகிறார், ஆனால் நாமோ வந்து நாம் என்று கூறுகிறோம், இதில் வந்து இரு உதடுகள் வந்து எங்கே ஒட்டுகிறது அப்படின்ற ஒரு சொல்லாடல வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இல்லைங்க, நல்ல தலைவர், ஒரு அதான் சொன்னேன், ஆளுமை மிக்க ஒரு தலைவர், என்ன ஒரு நீண்ட கால பயணத்தை எதிர்கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு தலைவர் நாம் என்று தான் சொல்லுவார், நான் என்று சொல்ல மாட்டேன். இப்போ அதே போல் சார், ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பிஜேபியினுடைய மாநில தலைவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கிறாரு. இது வந்து ஏற்கனவே பல முறை நம்ம பேசியிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி நீங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ தனியார் தொலைக்காட்சியில் பேட்டியில் வெளிப்படையாகவும் அறைகோல் விடுத்திருக்கிறாரு. சீமான் அவர்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? ஒரு ஆட்சி மாற்றத்திற்குன்னு அவரும் ஒரு காம்ப்ரமைஸுக்கு போயிடுவாரா, இல்லை தனித்தான் நிற்பாரா? இல்லை, இப்போ நீங்கள் சீமான் வந்து யோசிப்பார் அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நேற்று வரை சூழ்நிலை வேறு, திருப்பி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிங்கிறது இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா பாருங்களேன், ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு ஒரு 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 அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த வருஷம் ஒரு உற்சாகம் இருந்திருக்கணுங்க பொதுவாக சொல்கிறேன். ஆனால் இப்போ 2023 செப்டம்பரில் வந்து விலகணும்னு சொன்ன உடனே பட்டாசுலாம் வெடிச்சாங்க தலைமையகத்தில். அந்த உற்சாகம் இல்லை, இப்போ இல்லை. இது வந்து அரசியல் தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் இது தெரியும், என்ன ஒரு நடக்க போது, எப்படி யார் ரசிக்கிறாங்கன்னு தெரியும். என்னன்னா அவ்வளோ ஈஸியாக சீமான் ஏமாற மாட்டான்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, ஒரு ஏடிஎம்கே சோர்ந்துட்டாங்க. மீண்டும் பிஜேபிங்கிறத வந்து
சில 2ஆம் கட்ட தலைவர்கள் வேணால் ரசிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அது சில இதான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், படம் சொல்லிட்டோம். என்னென்னு பண்ணால் கொங்கு மண்டலத்தில் உள்ள ஆட்கள் சில பேர் அதை ரசிக்கலாம். காரணம் என்னென்னா பிஜேபி வந்தால் நம்மளுக்கு பலமாக இருக்கும்னு நினைக்கலாம். பட் அதே சமயம் பல இடங்களில் பிரச்சனையோடு இருக்கிறாங்க, வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அதனால் சூழ்நிலை என்னன்னு தெரியும். பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியால் எந்த சூழ்நிலைக்கு போகும், ஒரே ஒரு அவங்களுக்கு ஒரு சான்ஸு என்ன நினைக்கிறாங்க, பல முறை அவங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவை பலவீனப்படுத்திடலாம். மத்திய ஆட்சியில் உள்ள பிஜேபி வந்து இங்கே இருக்கிற தலைவர்கள்லையோ அமைச்சர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதனால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக போயிடும். என்ன அவரை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, இவரை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, அதனால் இவங்கெல்லாம் வெளியில் இருந்தால் அதெல்லாம் நம்மளுக்கு எலெக்ஷனுக்கு கஷ்டம், இவங்கெல்லாம் உள்ளே போயிடுவாங்க. இப்படிங்கன்னு ஒரு நட்பாசையில் இப்போ வந்து அதிமுக தலைவர்கள் அதை நம்பிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் சாத்தியமா இல்லையான்லாம் தெரியல. புரியுதுங்களா? நினச்ச மாதிரி இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு 10 தலைவர்கள் எல்லாத்தையும் உள்ளே பிடிச்சி போடுறதுங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ சாத்தியம். அந்த மைனாரிட்டி ஆட்சியிலுமே பிஜேபி அந்த இதுதான் கையாளுது அப்படின்னு சொல்லி பலரும் விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்களுடைய ஆசை அதுதாங்க. இன்னைக்கு பிஜேபி தலைவர் இது அதிமுக தலைவர்கள் நீங்கள் அமித்ஷாட்ட போய் பார்க்குறதா இருக்கட்டும், மோடிகிட்ட போய் பார்க்குறப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த பாருங்க ஒரு 10-12 பேர் இருக்காங்க, இவங்க தாங்க திமுகவுடைய வெற்றிக்கு பெரிய முக்கிய காரணமாக இருக்கிறாங்க, இந்த 10-12 பேரையும் நீங்கள் உள்ளே பிடிச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு அந்த 12 பேர் இருக்க மாட்டாங்கன்னு இவங்களா இன்னைக்கு கற்பனையோட, அதனால தான் வெற்றி வறுமையோடைய அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் சீமானுக்கு தெரியும். அதனால் தற்போதைய நிலையை பொறுத்த வரைக்கும் சீமான் ஒரு 5 சீட்டுக்கு இல்லை இருக்கலாம். என்ன காரணம்னா அவருக்கு சில நெருக்கடிகள் இருக்குது, வழக்கு நெருக்கடிகள், பல வழக்குகள் இருக்கு. அந்த நெருக்கடிக்கு வந்து அதிமுகவும் பாஜகவும் மறைமுகமாக நம்மளுக்கு உதவுறாங்கிறத நினைக்கலாம். இப்போ ஏன்னா சார் ஒரு குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் அரசியல் விமர்சகர் உற்று நோக்கி ஒரு கேள்விக்கு உட்படுத்துகிறாங்க. மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது ஒரு வாழ்த்து செய்தியை வந்து போடும்பொழுது மாமா நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து நான் வாழ்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த சொல்லாடலில் பயன்படுத்தினார். அவர் தன்னுடைய கொள்கை சித்தாந்தத்தோடு அல்லது ஒரு தமிழர் என்ற அடிப்படையில் வந்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த தென் மாவட்டக்காரங்கள்ல எல்லாமே சீமானும் அந்த ஏரியாக்காரங்க. அது ஒரு முன்னணி நிர்வாகி ஒரு விளக்கம் கொடுக்கும்போது கூட அவர் வந்து ஒரு அப்பட்டமான ஒரு சங்கிலாம் கிடையாது, அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர், அது அந்த அடிப்படையில் வந்து அவர் சங்கி இல்லாத அடிப்படையில் வந்து நாங்கள் தலைவர் வந்து மாமாட்டாரு வந்து அப்படின்னு நீங்கள் அதை குறையா சொல்ல முடியாது. எல்லாத்தையும் தம்பி, அண்ணன், அப்பா அப்படிங்கிற ஒரு பாசத்தில் தான் பேசியிருக்காரு. பல முறை அவர் வந்து அந்த உறவு முறையில் தான் எல்லாத்தையுமே திரு அண்ணாமலை அவர்களையும் சரி எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன். நீங்கள் விஜயோட கருத்து வேறுபாடு இருக்கலாம், அவர் விமர்சனம் பண்ணியிருக்கலாம், தம்பி விஜய்ன்னு தான் சொல்லுவார், லாரில் அடிபட்டு செத்துருன்னு சொல்லலாம். இல்லை சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள்லாம் பேசுவாங்க எங்கள் அப்பா அப்படின்னு தான் பேசுவார் சில விஷயங்கள்லாம். அதனால நீங்கள் மாமா நீங்கள் நயினார் நாகேந்திரனை அந்த வரைக்கும் உறவு முறையில் கூப்பிட்டதை வந்து அதை விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை வந்து கொச்சைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை நினைக்கிறேன் நான். காரணம் கொடுக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் அதோட நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் தானே சார் சர்ச்சைக்கு உள்ளாகுது. இல்லை அதுதான் சொல்கிறேன். நீ அதுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக அவர் சொன்னது எங்கள் மாமான்னு இவர் எப்பயுமே தென் மாவட்டங்களில் இரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாமா மச்சான் பேசிக்கிற மாதிரிலாம் இயல்பான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் அவர் கூப்பிட்டுருப்பாரு. அதுக்கு இந்த நீங்கள் சொன்ன நிர்வாகி தேவையில்லாத ஒரு வழக்கம் அது. என்ன இதை நீங்கள் வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும் தான் பதில் சொல்லணும். ஆனால் இதே வந்து திரு சீமான் அவர்கள் ஹெச் ராஜாவை பேரறிஞர்னு சொன்னார். பிரசாந்த் கிஷோர் பாண்டியோட இங்கே இருக்கக்கூடிய பாண்டிய வந்து ஆக சேர்ந்தவர் சொன்னார். அந்த சர்ச்சைக்கு அவரும் வந்து ஒரு இடம் கொடுத்துட்றாருல்ல திரு சீமான். அதுதான் சொல்கிறேன், இந்த மாமாங்கிற இந்த உறவு முறைக்காக ஏன் போட்டீங்கிறத நீங்கள் சீமான்ட்ட தான் கேட்கணுமே ஒழிய நம்மளாம் இங்கே உட்காந்து பொதுவாக பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சார். திரு இபிஎஸ் அவரோட அறிவிப்பு, அதனோட பின்னணி மற்றும் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சலசலப்பு இது சார்ந்த பல விஷயங்களை வந்து நீங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்திக்க ரொம்ப நன்றி சார். நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.